நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினி, இந்த இதப்படி இங்க பாரு. சுஹானா வீட்ல இருந்து முதல் தடவை சொந்தக்காரங்க வராங்க. அவங்க சொந்தக்காரங்க இல்ல சின்னத்தை, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஏதோ ஒண்ணுமா, ஆனா நம்ம சைடு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். என்ன ராதாத்த, நீங்களே அவங்களுக்கு புரிய வைங்க. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சுஹானா மதிப்பு குறையாம நாங்க பாத்துக்குவோம். ரஜினி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டா நிஷா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. முதல்ல இத பிடிங்க சின்னத்தை. நீங்க உங்க ஸ்பெஷல் ஐட்டம் பாலக் பன்னீர் பண்ணிடுங்க, அது போதும். சரி, நான் மட்டன் புலாவ் பண்ணிடுறேன். அப்ப நான் 2 சிக்கன் டிஷ் பண்ணிடுறேன். அப்புறம் சின்னத்தை, நிஷாவை வந்து சோலேவும் குருமாவும் பண்ணிட சொல்லிடுங்க. இல்ல குருமா வேண்டாம், அவகிட்ட அவியல் பண்ண சொல்லிடு. நான் அப்படியே வரும்போது இலேஷ் கிட்ட முந்திரி பருப்பு வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்கேன். நான் தயிர் பச்சடி பண்ணிட்டுமா? அது இல்லாம ஒரு சமையலா பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனா இந்த நிஷாவை இன்னும் காணலையே, அவ ஏன் இன்னும் வராம இருக்கா? அட கடவுளே, ஒருவேளை இலேஷ் அவளை விட்டுட்டு வந்துட்டானோ என்னவோ. நான் வந்துட்டேன். வா 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 வா. சின்ன மாமி, நான் இன்னைக்கு பிரின்சிபல் கிட்ட நேராவே சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் என்ன வீட்டுக்கு சீக்கிரமா அனுப்பலினா வேலையை ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். இதை கேட்டதும் அவர் ஆடி போயிட்டாரு. என்ன நிஷா இப்படி பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது? அதெல்லாம் எதுவும் ஆகாது. சரி சரி, நான் என்ன பண்ணணும்னு சீக்கிரமா சொல்லுங்க. சரி, முதல்ல இந்த தண்ணி குடி. வந்துட்டான். என்ன இலேஷ், எதையும் நீ மறக்கல? நீங்களே பாத்துக்கோங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியே பயங்கர வெயிலா இருக்கு, இனிமே நான் போக மாட்டேன்பா. இலேஷ், தேவைப்பட்டா மறுபடியும் போய் தாகணும். மாட்டேன்ல சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, நீ எல்லாரும் சேர்ந்து வீட்டையே 2 ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒற்றை குச்சி மாதிரி 2 பொண்ணுங்க டின்னருக்கு வராங்க. ஆனா நீங்க பண்ற ஏற்பாடெல்லாம் பார்க்கும்போது ஊரையே விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. முடியல. நிஷா, இங்க வாயேன். காலையில இருந்து 14 தடவை கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். இனிமே பாடி தாங்காதுமா. இலேஷ், யாரா இருந்தாலும் விருந்தாளிங்க தானே. அது மட்டும் இல்ல, வரப்போறது சுகானாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. சின்ன மாமி, இவருக்கு புரிய வைங்க. என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஸ். பின்ன என்ன சின்ன மாமி, அவங்க பார்க்க வத்தலும் தொத்தலுமா இருப்பாங்க. ஆனா பிலிம் ஸ்டார் ரேஞ்சுக்கு பந்தா பண்ண போறாங்க பாருங்க. சுமாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது சுகானா காதுல விழுந்தா தப்பா நினைப்பா. சுகானா ஏன் தப்பா நினைக்க போறா? நான் இந்த மாதிரி சொன்னதை நினைச்சா அவளை என் கூட சேர்ந்து சிரிக்க போறா. அப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க, அதுங்க 2ம் இந்த ஊர்ல பிறந்ததுதான். ஆனா அந்த அனி மினி இருக்காங்களே, வாயை திறந்தா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ராதா, நீ இவனை எதுவும் சொல்லாத. நம்ம ஏதாவது சொன்னா பதில் பேசிக்கிட்டே இருப்பான். சரியா இது பரசாமி, வாய மூடு. நீ ஏதோ சொன்னியே, வத்தலோ தொத்தலோ, எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நீ ஆள விடு. நான் சொன்னது சின்ன மாமி கூட ஒத்துக்கிட்டாங்க. கடவுளே, இதெல்லாம் உனக்காக இல்ல. சரி சரி, நீங்களே வச்சுக்கோங்க. நிஷா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் கூலிங்கா மில்க் ஷேக் கொண்டு வாயேன் ப்ளீஸ். இலேஷ், நாங்க இங்க சமைச்சிட்டு இருக்கோம். நீ தேவையில்லாம அது வேணும் இது வேணும்னு கேக்குற. ரஜினி, அந்த லிஸ்ட்ல ஒரு பொருள் விட்டு போச்சுன்னு சொன்னியே, இவனை வாங்க அனுப்பு, கடை சாத்திர போறான். இல்ல, இனியோட கோட்டை எனக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே நான் போக மாட்டேன்பா. எனக்கு மில்க் ஷேக்கே வேண்டாம், நான் போய் தூங்க போறேன். சாரி சின்ன மாமி, சாரி அத்தா, என்ன விடுங்க. குட் நைட். தேங்க்ஸ் ராதாத்தே. இப்ப நாம நிம்மதியா சமைக்கலாம். ஆமா, நிறைய வேலை இருக்கு. ராதா, கொஞ்சம் இத பாரு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல? நல்லா இருக்கு. அப்பனா இதே கொடுத்துடலாமா? பெரியமா, என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் நான் மீனாக்கு ஒரு saree கொடுத்தேன்ல, அப்ப நீங்க தானே வெட்டிங் கிஃப்ட்ஸ்ல இருந்து ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னா உங்களை கேட்கணும்னு சொன்னீங்க. கேட்கவா? இப்ப யாருக்கு saree கொடுக்க போற? இல்ல சாரிலாம் எதுவும் இல்ல. அவங்க சாரிலாம் கட்ட மாட்டாங்க. எவங்க? அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், they are coming now. அனிமணி வரேன்னு சொல்லிருக்காங்க. அதான் அவங்களுக்கு gift வாங்குறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. சோ வெட்டிங் கிஃப்ட்ஸ்ல இருந்து எதையாவது எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த பர்ஸ கொடுத்துருவா. இந்த பர்ஸ் கொடுக்காத. இது நிஷாவோட அண்ணி கொடுத்தது. இதுவா? அப்ப கொடுக்காதம்மா. நிஷாக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவால. யா, பட் இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ சுஹானா, நீ இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம். நீங்களா? ஆமாமா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வராங்கல்ல, ஏதாவது gift கொடுத்துதானே ஆகணும். என்ன இதுதாம்மா சம்பிரதாயம்? குடும்பத்துல இந்த சிஸ்டம்லாம் கூட இருக்கா? ஹவு ஸ்வீட். குடும்பம் எவ்வளவு கூல்ல. கூல்? யா, ஐ மீன் எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த குடும்பங்கிற சிஸ்டம்.
என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க காட்டவா? இந்தா ஆ, காதுல போடுற தோடு. இது ஒண்ணு, இது ஒண்ணு. நல்லா இருக்கா? so pretty அவளுக்கு பிடிச்சிருக்கு. so pretty போட்டு பாக்குறா. நோ 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 பெரியம்மா, இந்த இயரிங்ஸ் நீங்க கொடுக்காதீங்க. அட இப்பதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு ராதாத்த, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் இதை கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம அனிமினியோட பெரிய காதுக்கு இந்த இயரிங்ஸ் நல்லா இருக்காது. அதான் இது சுஹானாவுக்கு தான் பொருத்தமா இருக்கும். அப்படியா? அவ்வளவு பிடிச்சிருக்கா உனக்கு? சரி, உனக்கும் இதே மாதிரி ஒரு தோடு நான் வாங்கி கொடுக்கறேன்னு. நோ பெரியம்மா, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். அடுத்தவங்க யூஸ் பண்ற பொருள் மாதிரி எந்த ஒரு பொருளையும் சுஹானா பாஜ்பாய் யூஸ் பண்ணவே மாட்டா. நெவர். அப்ப இப்ப என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணலாமா? பர்ஸே கொடுத்துடலாம். ஆனா இந்த நிஷாவோட அண்ணி கொடுத்த பர்ஸ் வேண்டாம். இந்த பர்ஸ கொடுத்துடு. அப்புறம் என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து கொடுத்துடலாம். இல்ல பரவாயில்ல விடுங்க. நான் காலையில இஷான் கிட்ட சொல்லிட்டேன், ஈவினிங் வரும்போது சாக்லேட்ஸும் ஃபிளார்ஸும் வாங்கிட்டு வரேன், அதையே கொடுத்துடலாம். பரவாயில்ல. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. விளையாட்டு பொண்ணு. போதும் இஷிகா, முதல்ல கண்ணை திறந்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இதுலதான் உன் அண்ணிங்களோட கௌரவமே அடங்கியிருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? உப்பு காரம் எல்லாத்துலயும் சரியா இருக்குல்ல? அனி மினிக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்ல? அவங்களுக்கு இது எப்படி பிடிக்காம போகும் நிஷா அண்ணி? நீங்க செஞ்சது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரஜினி அண்ணி எந்த டிஷ்ஷை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. எல்லா டிஷ்ஷும் ரொம்ப சுவையா இருக்கு. அப்படின்னா நிஷா, நாம பாஸ் ஆயிட்டோம். சட்டு புட்டுன்னு ஒரு வேலையை பண்ணு, எல்லாத்தையும் கொத்தமல்லி தூவிடு. சரி. அதுக்குள்ள நான் மீனாவோட சேர்ந்து பரோட்டாவை ரெடி பண்ணிடுறேன். ஆஹா, ராதாத்தை இப்ப என்ன ஆச்சு? புலாவ் பத்தாது போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் அரிசி வேக வைக்கட்டுமா? நிறைய பேர் இருக்கோம்ல. என்ன பத்தாதா? ஆ, ராதாத்தை, நீங்க இந்த மாதிரி சொல்றதுனால தான் ஒரே ஐட்டத்தை நாங்க தொடர்ந்து 3 நாள் சாப்பிட வேண்டியதாயிடுது. இது எப்படி எத்த பத்தாம போகும்? இப்ப பேசலாம். அப்புறம் கம்மியானதுக்கு அப்புறம் என்ன குறை சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். சரி இஷிகா, இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. சூப்பரா இருக்கு. ராதா அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சமையல் சூப்பரா செஞ்சிருக்கீங்க. எல்லாம் சரி, ஆனா பத்தாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஓஹோ, ராதாத்தை ஏதோ பத்தாம போகாது. ஒருவேளை புலாவு பத்தாம போச்சுன்னா அதுல சாதத்தை கலந்துடலாம். நம்ம சாம்பார் பத்தலினா அதுல தண்ணியை கலந்துடலாம். டென்ஷன் ஆகாதீங்க நீங்க. நிஷா, இந்த சீட்டிங் பண்ற வேலை எல்லாம் உனக்கு நல்லா வரும் போல இருக்கு. ஏன் இத கையால சாப்பிட்டுட்டு இருக்க? ராதா அத்தை, நான் என்ன பண்றது? சாப்பாடு இவ்ளோ ருசியா இருக்கு. ஸ்பூனால சாப்பிட்டாலே இந்த டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. சாப்பிட்டு விரல நக்குற வரைக்கும் என் மனசு ஆறவே ஆறாது. ஆமா, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, பார்க்க அசிங்கமா இருக்கும். சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, அவங்க வந்துட போறாங்க. நான் ஒரு வாட்டி கிச்சனை பாத்துட்டு. ஒரு நிமிஷம் நிஷா அண்ணி, நீங்க தொட்டுக்க சட்னி எதுவும் பண்ணலையா? அக்கா, சட்னி. நான் அப்பவே நினைச்சேன் நாம ஏதோ மறந்துட்டோமேன்னு. இப்ப நிஷா, சரி சரி, ஒரு நிமிஷம். நீ போய் ஃப்ரிட்ஜ்ல தேங்காய் இருக்குல்ல, அதை எடுத்து. ஒண்ணும் தேவையில்ல, நீங்க எல்லாம் போய் ரெடி ஆகுங்க, நான் போய் சட்னி ரெடி பண்றேன். இல்ல, ராதா, போங்க நான் போங்க, சீக்கிரம் சரி போங்க. ராதா அத்தை. சரி, நான் போய் ரெடி ஆகுறேன். சட்னி எங்கம்மா? ராதாத்தை மன்னிச்சிடுங்க, நான் சட்னி பண்ணதுக்கு மறந்துட்டேன். நான் இப்பவே பண்ணிடுறேன். இல்ல, நீ போய் ரெடி ஆகு. பார்க்க பேய் மாதிரி இருக்க, போ. சரிங்க ராதாத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What's up guys? Oh, no. இது உனக்கு. இது வந்தா ஃபார்மாலிட்டி, அதுவும் என்கிட்ட. சுஹானா, இது உன்னோட மாமியார் வீடு. சோ மீன்ஸ் உன்னோட மாமியார் வீடு. ரியலி? ஏன்பா மாமியார் மாமனார் வீடுன்னு சொல்றீங்க? இது உங்க சுகானாவோட வீடுதான். சுகானா வீடுனா இது உங்களுக்கும் வீடு மாதிரிதான்.
அதனால இங்க எந்த ஃபார்மாலிட்டிஸுக்கும் அவசியமே கிடையாது. எனக்கு உண்மையிலேயே நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அண்ணி. ரொம்ப நன்றி. நீங்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூன்னு கூட தான் சொல்லுவோம். ஆனா சாக்லேட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேங்க்யூ சொல்லுவோம். இந்தாங்க. இஷிகா, Guys, they were just joking. ஓ நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணோம். இஷிகா, நீ ஒரு வேலை பண்ண. இவங்க 2 பேரையும் சுகானாவோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரி அண்ணி, போலாமா? வாங்க, சுகானா, ஒரு நிமிஷம். நீங்க போய் என் ரூம்ல இருங்க, நான் வந்துடுறேன். யா ஓகே, நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. கூட்டிட்டு வாங்க, போமா, கூட வாங்க. நாங்க வரோம். இதையும் எடுத்துட்டு போ. சுகானா, கண்டிப்பா நீ அதை பார்க்கணும். எத? என் கூட கொஞ்சம் டைனிங் ஹாலுக்கு வாயேன், ப்ளீஸ் வா. சரியா இருக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? இங்க எல்லாம் தயாரா இருக்கு. இத பாக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். நல்லா பாத்துக்கோ. ஏதாவது குறையிற மாதிரி இருந்தா இப்பவே சொல்லிடு. நீங்க சாப்பிட வரதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். சரியா? இத காட்டுவா கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு, ஏதாவது கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணினா நாங்க உடனே ரெடி பண்ணிடுறோம். சரியா? இதெல்லாம் யாருக்கு? யாருக்குன்னு கேக்குறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களே, அவங்களுக்காக தான். அவங்க பேர் கூட மறந்து போச்சு. என்ன? அனி மினி, அவங்களுக்காக தான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக செஞ்சீங்களா? ஆனா நான் உங்ககிட்ட இதை சமைக்க சொல்லவே இல்லையே. சுஹானா, அதனால என்ன பரவாயில்ல. இனிமே நாமெல்லாம் வேற வேற கிடையாது. பின்ன என்னவா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க. அதனாலதான். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு வராங்க. நீங்க இதெல்லாம் சமைங்கன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்தையும் நாங்களே செஞ்சுட்டோம். நிஷா கூட இதுக்காக தான் லீவ் போட்டா தெரியுமா? அது இல்ல, அவங்க இந்த மாதிரி நிறைய ஆயில் மசாலா போட்ட இந்தியன் ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட மாட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்காக நான் ஆல்ரெடி வெளியில ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். சுஹானா, நீ அவங்களுக்காக சாப்பாட வெளியே ஆர்டர் பண்ணிருக்கியா? எப்பவோ ஆர்டர் பண்ணிட்டேன். சாப்பாடு ஆர்டர் கூட பண்ணிட்டியா? சுஹானா, வெளியில என்ன ஆர்டர் பண்ண? சாப்பாடு. அனிமினிக்கு இந்த மாதிரி நிறைய எண்ணெய் மசாலா போட்ட சாப்பாடுலாம் பிடிக்காதா? அவங்க ப்ரிஃபர் பண்றதெல்லாம் தாய், இட்டாலியன், கான்டினென்டல், பாஸ்தா, சாலட் அந்த மாதிரி. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். அதனால தான் ஃபோன் பண்ணி நான் அவங்களுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கால் பண்ணும்போது ஹோட்டல்காரன் இந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அவனை சமாதானப்படுத்தினேன். என்ன சுகானா, இங்க நின்னுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அவங்க கூட போய் பேசிட்டு இரு. என்னாச்சு? சுகானாவை அவ ரூமுக்கு போக விடுங்க. நாங்க ஒண்ணு சுகானாவை பிடிச்சு வைக்கல. என்னாச்சு? அப்படின்னா சுஹானா, நீ வெளியில சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கனா எங்க கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல? சாப்பாடு வெளியில இருந்தா? இதுக்காக நாங்க எல்லாரும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ராதத்தை, சின்னத்தை, நிஷா, நான். எனக்கு நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் சமைக்கிறீங்கன்னு சுத்தமா தெரியாதே. நான் சமைங்கன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா சுகனா, நாங்க பண்றது நீ பார்த்தல்ல. காலையில இருந்து உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். ஆனா நீங்க தினம் தானே இப்படி சமையல் பண்ணுவீங்க. ஏன் ரஜினிகா, அனிமணி இங்க வரலனாலும் நீங்க இந்த மாதிரி தானே சமைப்பீங்க, அப்படிதானே? பண்ணுவீங்கல்ல. அப்புறம் ராதாத, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? மீனாவை அனுப்பி வெளியில இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் என் ரூம்ல இருக்கேன். ராதாத, டயட் கூல் ட்ரிங்க்னு வாங்க சொல்லுங்க.
பொண்ணு இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கா? வெளியில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல நிஷா, நிச்சயமா இஷான் இவகிட்ட குறும்புத்தனம் ஏதாவது பண்ண சொல்லிருப்பான். இவ நம்ம கிட்ட காமெடி பண்றா. அப்படித்தானே ராதாத்த? அப்படி கூட இருக்கலாம். அப்படித்தான். என்ன பொண்ணு இவ? அடுத்தவங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறா. காலையில இருந்து நீங்க எல்லாம் சமைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஸ்கூலுக்கு வேற லீவ் போட்டிருக்கேன். இலேஷ் வேற 10 தடவைக்கு மேல கடைக்கு போயிட்டு வந்திருக்காரு. எதை பத்தியே கவலைப்படல. நாம எவ்வளவு ஐட்டம்ஸ் சமைச்சிருக்கோம் தெரியுமா? நாங்க நினைச்சதெல்லாம் இவ்வளவு ஐட்டத்தையும் பார்த்துட்டு சுஹானா ரொம்ப சந்தோஷமாயிடுவான்னு. ஆனா அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல ராதாத்த. இப்ப இதெல்லாம் இப்ப நீங்க எதுக்கு பேசாம இருக்கீங்க? ஏதோ சொல்லுங்களேன். இதெல்லாம் யாருக்காக சமைச்சிருக்கோம்? வெளியே சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காளே, யார்கிட்ட கேட்டா? யார்கிட்ட இவ சொன்னா? இந்த வீடு என்ன சத்திரமா அவ இஷ்டத்துக்கு பண்றா? அவ கண்டிப்பா சாதாரண ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்க மாட்டா. அவ என்ன சொன்ன? கான்டினென்டல், இட்டாலியன், தாய், அப்புறம் என்னென்னமோ சொன்னா. அது எல்லாத்துக்கும் யார் காசு கொடுப்பா? அம்மாவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானா, டயட் தான். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இது இங்க கிடைக்குமா? ஐ மீன், இவ்ளோ லோக்கலான இடத்துல நான் என்னமோ இங்க வெறும் கரும்பு ஜூஸ் தான் கிடைக்கும்னு நினைச்சேன். இன்னொன்னு கூட கிடைக்கும். அதான் எலுமிச்சப்பழ ஜூஸ். ஐயோ சுஹானா, நீ எப்படிதான் இந்த வீட்ல இருக்கியோ? இட்ஸ் so damn old fashioned. Thank God. நீ இஷான் கிட்ட சொல்லி இந்த ரூம்ல ஏசி போட்டு வச்சிருக்கே, அதே போதும். நிச்சயமா சுஹானா இதுக்காக இஷானை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருப்பா. போ சுஹானா. நோ மினி, நோ புவர் சுஹானா. இன்ஃபேக்ட் அம்மா தானா தான் என் ரூம்க்கு ஏசி போட்டாங்க. வாட்? அம்மாவா? யார் அம்மா? அம்மானா இஷான்ஸ் மாம், மை மாம் இன் லா. நான் அவங்கள அம்மானு கூப்பிடுறேன். Really? யா, So nice of her. வெரி ஸ்வீட். Thank God. இவங்களுக்கு இந்த அளவுக்காவது சென்ஸ் இருக்கே. சென்ஸ் மட்டும் இல்ல, இந்த வீட்ல 2 நல்லவங்க இருக்காங்க. அம்மாவும் பெரியம்மாவும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. சுஹானா, உனக்கு இங்க இருக்க இரிட்டேட்டிங்கா இல்ல? ஐ மீன், இந்த அளவுக்கு சத்தத்துல இட்ஸ் so noisy, so crowded. அங்க பாரு, தெருவுல இருக்கிற சத்தம் இந்த ரூம் வரைக்கும் கேக்குது. அதுவும் கிளியரா. எனக்கு சுத்தமா இரிட்டேட்டிங்காவே இல்ல. ட்ரஸ்ட் மீ அனி, இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. they are nice people. எனக்கு நல்லா தெரியும், உனக்கு இங்க கண்டிப்பா போர் அடிக்கும். ஐ மீன், உன் மாமனார் மாமியார், ஈஷானோட அண்ணன் அண்ணிங்க 24 மணி நேரம் உன் பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. உனக்கு நிச்சயமா இதுல பிரைவசியே இருக்காது. அப்புறம் த கிரேட் ஈஷான் கஷ்யப் கூட உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண சுத்தமா உனக்கு சான்ஸே கிடைச்சிருக்காதே. நான் ஒன்னு சொல்லட்டுமா? தி கிரேட் ஈஷான் கூட நான் எதுக்காக தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும்? ரொமான்ஸ். சுஹானா, ரொமான்ஸ். இஷான் உன்னோட ஹஸ்பண்ட். அத என்ன சொல்லுவாங்க? புருஷன். ஜஸ்ட் ஷட் அப் गाइस. சுஹானா, நீ ஏன் இப்படி கோவப்படுற? ஐ மீன், உன்னோட வாழ்க்கை பூரா இனிமே நீ ஈஷான் கூட தான் வாழ்ந்தாகணும். சுஹானா, நீ எப்போ உங்க வீட்டுக்கு வர போறேன்னு சொல்லு. என்னால எப்படி திரும்ப வர முடியும்? गाइस, என்னால திரும்ப வர முடியாது. நான் இங்க தான் இருந்தாகணும். ஒருவேளை நான் திரும்ப வந்துட்டா சிட் அவன் என்னை பார்த்து சிரிப்பான்ல. அவன் சொன்னது கரெக்ட்னு என்னை பார்த்து சிரிப்பான்.